தேஜு பிக் பாஸ்ல இருக்காங்க, 9th கண்டஸ்டண்டா வராங்க. அதான் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. இப்ப என்ன சொல்ல போகிறாலும் ஒரு ஹாப்பி கேர்லா பாத்திருக்கீங்க, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு தேஜுவா பாத்தீங்க. தேஜு இதுவும் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுற ஒரு படம் வந்தப்போ நம்ம பண்ணித்தானே ஆகணும். ஆமா, ரெண்டே கொடுக்க மாட்டீங்களா வந்து என் ஹார்ட்ல இருந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கேன். சின்ன வயசுல தாங்க பயங்கரமா பசங்க வந்து பின்னாடி வருவாங்க, இப்பெல்லாம் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஃபாலோ பண்றது, காலேஜ் வெளியில நிக்கிறது, இதெல்லாம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அண்ணனுங்களா இருக்காங்க, நிறைய அண்ணனுங்க இருக்காங்க. ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைனா போட்டுட்டு சைக்கிள் கேப்ல அந்த அத்தனை பேர் வந்தா என் நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. இருந்து உனக்கு 8 அண்ணன் இல்ல 9 அண்ணன் என்னையும் சேர்த்து. அம்மா வந்து குச்சிப்புடி டான்ஸர். ஸோ அதனால தான் தேஜுக்கு வந்து கலை மேல, நடிப்பு மேல, டான்ஸ் கொஞ்சம் அழுத்தி நான் சொல்றேன், அவ்வளோ ஆர்வம் வந்ததா? கண்டிப்பா பிளட்ல இருக்கு, 100% பிளட்ல இருக்கு. அந்த பிளட் ஒரு யூனிட் கிடைக்குமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஹாய் தேஜு. ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் பிளாக்மெயில் படம் வந்து ரீசெண்டா உங்களுக்கு வந்திருக்கு, அதுவும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல எங்களுக்கு வந்து கல்யாண சமையல் சாதம் போட்டவங்க நீங்க. ஆமா. சோ அடுத்து ஒவ்வொரு படம் பிளாக்மெயிலா வந்திருக்கீங்க. என்ன சொல்ல போகிறாய்ன்னு சொல்லி எல்லாரையும் கேட்டீங்க. ஒவ்வொரு படம் நல்லா இருக்குல்ல? ஓகே, இவ்வளவு ஃப்ளோல வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து தேஜு இப்போ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வாதி, பெர்லின், நந்தினி அவங்களாம் எப்படி இருக்காங்க? நந்தினி, எந்த நந்தினி? 2 நந்தினி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 நந்தினி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க. பெர்லின் வந்து கனடா போயிட்டாங்க, கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. ஓகே. ஸ்வாதி வந்து டான்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. யாரா சிங்கிளா இருக்காங்களா? இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. நீங்க? நான் சிங்கிள். நீங்க சிங்கிள்? நான் ஹாப்பி அண்ட் சிங்கிள். எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற மாதிரி சிங்கிள். அப்ப எதுக்கு நான் அங்க வர போனோம்? ஆமா. ரெண்ட் கொடுக்கவே இல்லையா? ஏன் ரெண்ட் கொடுக்கவே மாட்டீங்க நீங்க? ரெண்டா? ஆமா. என்ன ரெண்ட்? ஆமா, ரெண்டே கொடுக்க மாட்டீங்களா? வந்து என் ஹார்ட்ல இருந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கேன். ரெண்ட் கொடுக்க மாட்டாங்கப்பா, கேளுப்பா, உள்ள இருக்கு. கண்டிப்பா இப்ப ஜிபே பண்ணிடுறேன் போறதுக்கு முன்னாடி. அந்த குடுத்தன இருந்தாலே போதும். உன்னாதான் உங்களுக்கு இது லெமன் ரைஸ் கொடுக்கற சொன்னேன். ஆமா, லெமன் ரைஸ், வாழைக்காய், பீன்ஸ், அது கர்ட் ரைஸ், தக்காளி சாதம். ஆமா ஐயா ஐயா ஐயா. ஆமா, அது வந்து ஆமா ஒரே வீட்டுல இருந்தோம்னா கிடைக்குதானே செய்யும். ஓகே. பிளாக்மெயில் படம் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல பார்த்தோம்னா என்னடா இந்த பிள்ளைய வந்து அலை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது கையில ஒரு கோழி குஞ்சு இருந்துச்சுன்னா, ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சுன்னா தூக்கி வச்சு விளையாடுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆளாளுக்கு விளையாடுறாங்களே, ஏன் இப்படி பண்றாங்க? நீங்க கேட்கவே இல்லையா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு? இந்த மாதிரி நீங்க கேட்பீங்கல்ல, உங்களை அப்படி யோசிக்க வச்சிருக்காங்கல்ல, அதான் கதை. ஓகே. இப்ப நான் இப்ப கேட்டதுதான் இப்படி அப்படி திருப்பி போடுறீங்க நீங்க. அப்படி இல்ல, பட் ஸ்டோரியா அதுக்கு தேவைப்பட்டது. ஸோ அதனால நான் அதான் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. இப்ப என்ன சொல்ல போகிறாலும் ஒரு ஹாப்பி கேர்லா பாத்திருக்கீங்க, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு தேஜுவா பாத்தீங்க. பிரீத்தின்ற கேரக்டர் பிளே பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்றதா இருந்தாலும், கல்யாண சமையல் அது எல்லாருமே ஒரு கலர்ஃபுல் கேரக்டர். தேஜு இதுவும் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுற ஒரு படம் வந்தப்போ நம்ம பண்ணித்தானே ஆகணும். ஆமா. ஸோ அதனால இது ஒன்று ஒரு கம்ப்ளீட், அது ஒரு ரொம்ப இன்னோசென்ட்டான ஒரு பர்சன். எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு கேர்ள், ரொம்ப சைலண்டா, வாயிலேருந்து வார்த்தையே வராது, வெறும் காத்து தான் வரும். அந்த மாதிரி வந்து என்னை அழ வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ மோஸ்டா வந்து நம்ம ஹாப்பியா பண்ற சீன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி தேன் கன்வேயிங் சேட் அண்ட் லைக் க்ரையிங் எமோஷன்ஸ். தட்ஸ் சம்திங் ரொம்ப சேலஞ்சிங்காக எனக்கு இதில் இருந்தது. ஏன்னா மொத்த படமும் அதான் அதேதான். ஆமா ஆமா, போட்டிங்களா கிளிசரின் போட்டிங்களா அப்படின்வாங்க, ரெடியா இருப்போம். பொதுவாக வந்து தேஜு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில இருந்து வந்திருக்காங்க அப்படின்றத கேள்விப்பட்டோம். அப்படி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்னா அப்போ வந்து சினிமாவில், யூடியூப்ல நீங்கள் ஆரம்பத்தில் உங்கள் ஜேர்னி பார்க்கும்போது வீட்டில் எத்தனை அடிகள் விழுந்துச்சு? நான் இன்னொன்று சொல்லாது வந்து அப்படி சொல்ல விரும்பலை. எத்தனை அடிகள் விழுந்துச்சு? எவ்வளோ அடியை தாங்கிட்டு இப்போ வந்து
எனக்கு மற்ற ஃபேமிலி தெரியல. யூஸ்வலாக நிறைய பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ரீசன் எதுக்கு இருக்குன்னா, இண்டஸ்ட்ரி பற்றி வெளியில் ஒரு ரூமராக கேட்ட ஒரு விஷயம் வந்து அதுதான் உண்மைன்னு நம்ம நினச்சிட்டு நிறைய பேரை அலோவ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. இங்கே எனக்கு ட்விஸ்ட் என்னென்னா, எங்கள் அப்பாவும் இண்டஸ்ட்ரி தான். ஹீஸ் அ மியூசிஷியன் இன் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அண்ட் எங்கள் அத்தையும் வந்து அங்கங்கே சின்னதாக நடிச்சிருக்காங்க. ஸோ தே நோ வாட் இஸ் இன்சைட். ஆப்வியஸ்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ன்றது கண்டிப்பாக இருந்தது இனிஷியல் ஸ்டேஜில். ஏன் 2 டிகிரி பண்ணியிருக்க, வேலை பார்க்கலாம்ல, உனக்கு எது இது தேவையில்லாத வேலை, எதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா, நாட் பிகாஸ் ஆஃப் வை இண்டஸ்ட்ரின்னு இல்லை, ஒரு அன்சர்டின் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆகிடும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தால் நம்மளுக்கு. ஆமாம். ஸோ சடனாக நம்மளுக்கு இந்த மாதம் கொட்டுன்னு கொட்டும், அடுத்த மாதம் ஒன்றுமே இருக்காது, அடுத்த மாதம்னு இல்லை, ஒரு 3 மாதத்துக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப அன்சர்டன், ரொம்ப ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு இன்கம் நம்மளுக்கு. நம்ம அப்படி 9 hours ஜாப் அப்படி கிடையாதுல்ல. நம்ம வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் மாதம் 1ஆம் தேதி நம்மளுக்கு காசு வந்துடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் எங்கள் வீட்டில் ரொம்ப பயப்பட்டாங்க. பிகாஸ் நான் வந்து ஐ வாஸ் ஓன்லி டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ நீ இப்படி அன்சர்டனாக போயிட்டேன்னா எப்படி ஆகிடும், நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதனால தான் ரெஸ்ட்ரிக்ஷன் மோஸ்ட்டாக இருந்தது. ப்ளஸ் அன்சேஃப்ன்ற ஒரு தாட் எங்கள் அப்பாவுக்கும் இருந்துச்சு. பட் இப்போ எல்லாமே மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். Now when I go back and tell at home that no, it's not like that, there are people who actually protect. Okay. அப்படின்னு சொல்லும்போது they're also feeling happy. And இப்போ நான் என்னோட ஐ மீன் ஜென்ரேஷன் பேசக்கூடாது, அப்புறம் இப்போ கரண்டா இல்லை, இப்போ கரண்டா மேபி ப்ராப்ளி we should say it as Gen Z. ஜென்சின்னு சொல்லும்போது அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு படிக்கிறாங்களா வேலை பார்க்குறாங்களான்னு தெரில. தேர் ஒன்லி இன்டு ஆர்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி சினிமா, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஆர்ட்ஸில் தான் இறங்கியிருக்காங்க. விச் இஸ் வெரி நைஸ். அண்ட் ஐ ஃபீல், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த 80s 90s பேரண்ட்ஸ் நினைக்கிறேன். அதனால வந்து இதுதான் எங்க கல்ச்சர் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். ஆமாம், நீங்களாவது பண்ணுங்க அப்படின்றது. தட்ஸ் வெரி நைஸ். ஆக்சுவலாக அப்பா ஒரு மியூசிஷியன், அம்மா வந்து குச்சிப்புடி டான்ஸர். ஸோ அதனால தான் தேஜுக்கு வந்து கலை மேலே, நடிப்பு மேலே, டான்ஸ் கொஞ்சம் அழுத்தி நான் சொல்கிறேன், அவ்வளோ ஆர்வம் வந்ததா? கண்டிப்பா பிளட்ல இருக்கு, 100% பிளட்ல இருக்கு. அந்த பிளட் ஒரு 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 யூனிட் கிடைக்குமா? கண்டிப்பா. I'm actually truly blessed because நம்மளுக்கு பிளட்லேயே அந்த ஒரு டான்ஸ் இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஐ திங்க் ஐ எம் கேரிங் மை மாம்ஸ் ட்ரீம்ஸ் அண்ட் எங்கள் அம்மாவோட ட்ரீம்ஸும் சரி, எங்கள் அம்மா எப்படி இருக்கணும்னு. பிகாஸ் அவங்க காலத்தில் அது அலவுட் இல்லைல்ல. லைக் யூ கான்ட் ஜஸ்ட் கோ டான்ஸ், யூ கான்ட் ஜஸ்ட் கோ பர்ஃபார்ம், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஏய் வீட்டில் உட்காரு அப்படின்னு. எங்கள் அம்மா கூட இப்போ 5 brothers பிறந்திருக்காங்க, 5 பேர். அண்ட் யூ நோ ஹவ் த brothers ஆர் பேக் தென். ஸோ அம்மாவுக்கு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அதையும் தாண்டி அம்மா வந்து ஷி ஹஸ் பீன் அ டீச்சர். அவங்க நாட்டிய பாரதி அவார்டு வாங்கியிருக்காங்க. நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ப்ராமிஸா. ஆமாம், அவங்க வந்து ஆந்திர பிரதேஷ்க்கே வந்து நாட்டிய பாரதி அவார்டு வாங்கினாங்க. லைக் ஷீ இஸ் த பெஸ்ட் டான்சர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்குலாம் நம்ம ரீச் ஆகல. பட் ஐ கெஸ் அப்போ என்னதான் நீ அச்சீவ் பண்ணாலும் ஆஃப்டர் அ பாயிண்ட் டப்புன்னு கல்யாணம்னு ஒன்று ஷேட்டர் பண்ணி மொத்த ட்ரீம்ஸை ஷேட்டர் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் அது எங்கள் அம்மா சொல்லி சொல்லி எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா, இல்லை அது பிளட்லேயே இருக்கா, இல்லை என்னோட இன்ட்ரெஸ்டான்னு தெரியல. ஐ ஸ்டார்டட் டு இன்வெஸ்ட் லாட் இன் டான்சிங் தேன் மியூசிக். அப்பா கிட்ட கற்றுக்கிறத விட டான்ஸில் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஒரு நிமிஷம் என்னாச்சு? நான் ஆடி ஆடி உங்களுக்கு வலிக்குதா? உள்ள இருந்தா கொஞ்சம் கம்மியா ஆடுங்க. நெஞ்சு வலிக்குதுல்ல. அச்சோ, கண்டுபிடிச்சீங்க. சார் உட்காந்து எழுதுனதெல்லாம் வேஸ்டா போச்சு. ஓகே. ஆனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டரா நிறைய விஷயங்கள் பிடிக்கும், ஓகேவா? அவங்க வீட்டில் உங்களை வந்து உங்களோட படங்கள் பார்த்துட்டு நீ என்னம்மா இன்னும் நிறையா பண்ணணுமே அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? படங்கள் ப்ளூரலில் போயிட்டோம். ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு, இப்போ ஒன்று ரிலீஸ் ஆகுது. பட் தென் ஆப்வியஸாக அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு படத்துலேயே எல்லாரும், நான் வந்து ஃபஸ்ட்டு படம் பார்த்து முடிஞ்சு திரும்பி பார்த்தா எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. இல்லை எதுக்கு அழுவுறீங்க அப்படின்னு இருந்தது.
ஹாப்பி டியர்ஸ். ஹாப்பி டியர்ஸ். ஹாப்பி டியர்ஸ். அதுக்கப்புறம் என்ன என்னோட ப்ராஜெக்ட் வந்தாலும் யூடியூப்ல தான் மோஸ்டா என்னோட ப்ராஜெக்ட்ஸ் வரும். இன் கேஸ் இஃப் ஐ அம் டூயிங் an ஆல்பம் மாதிரி அப்படின்னா வந்து படம்க்கு அப்புறம் பண்ணது. அஸ்குமரம் முன்னாடி படத்துக்கு முன்னாடி பண்ணது. அதுக்கப்புறம் சிங்கிள் ஐடென்டின்னு ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தேன். பட்டாக் பட்டாக் அதுக்கப்புறம் தான் நடந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ ஏதாவது நம்மளை பற்றி எடிட்ஸ் ஏதாவது எங்கள் அம்மா இதுக்குன்னே இன்ஸ்டாகிராம் வந்தாங்க என்ன பார்க்கணுன்றதுக்கே. அண்ட் ஷி ஃபாலோஸ் மீ. ஸோ என்னோட கண்டென்ட் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஷி இஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஷி வாண்ட்ஸ் டு see all my family wants me to do more movies and அவங்களுக்கு இன்னொன்று என்னன்னா தெலுங்குல பண்றேன் அப்படின்னு இன்னும் ஒரு ஹாப்பி. ஏன்னா ஒரு மதர் டங் ஃபீல்னால அவங்களுக்கு தெலுங்குல ப்ளஸ் என்னன்னா எங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே தமிழ் தெரியாது. அவங்கள தமிழ் படம் பார்க்க வச்சு அவங்க முழிக்கிறாங்க லைட்டா. ஆமா இது ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால நான் இப்போ தெலுங்குல 2 பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ எங்க அம்மா லிட்டரலா அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஸோ என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் காட்ட முடியும், போய் படத்தை பாருங்கன்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி. வீட்டில் வந்து 2 பேருமே பொண்ணுங்க. அப்படின்னும் போது நமக்கு கூட ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்காங்க அண்ணனுங்களாம் இருக்காங்க, நிறைய அண்ணனுங்க இருக்காங்க. ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சாரி இவர் வந்து லைனா போட்டுட்டு சைக்கிள் கேப்ல இல்ல அந்த அத்தனை பேர் வந்தா என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு 8 அண்ணன் இல்ல 9 அண்ணன் என்னையும் சேர்த்து. ஸோ தேஜு பொறுத்த வரைக்கும் லைஃப் அப்படின்னா என்னது? சிம்பிள். 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 லைஃப் இஸ் வெரி சிம்பிள். எப்படி சிம்பிளா எடுத்துக்க முடியும்? வேற வழி இல்லைல்ல. எவ்வளோ அடி வாங்கினாலும் சிரிச்சுன்னு தான் போகணும், சிம்பிளா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற வழியே இல்லை. லைக் இஃப் யூ வாண்ட் நீங்க வந்து அந்த விஷயத்த வந்து மண்டையில அரைச்சு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டா இட்ஸ் கோயிங் டு ரியலி அஃபெக்ட் யூ. ஓகே. இன்ஸ்டெட் இதுதான் லைஃப், இதெல்லாம் நடக்கதான் செய்யும். லைஃப்ல ஹாப்பினஸ் இருந்தால் சேட் இருக்கும், அப் இருந்தால் ஒரு டவுன் இருக்கும், எல்லாமே இருக்கும்னு ஒரு நமக்குள்ள ஒரு பீஸ்க்கு வந்தணும். யூ ஹேவ் டு கம் வித் பீஸ் டு ஆல் ஆஃப் திஸ். அவ்வளோதான். ஒரு விஷயம் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம், தேஜு வந்து பிக் பாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆக போகிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டோம். எப்போ வர போகிறீங்க, எத்தனாவது கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வர போகிறீங்க, என்ன காஸ்டியூமில் வர போகிறீங்க, டான்ஸ் ஆட போகிறீங்களா, என்ன மாதிரி உங்கள்? நான் வந்து 9th கண்டஸ்டண்ட்டாக. 9th கண்டஸ்டன்ட். ஆமாம் 9th கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போகிறேன். நான் என்ன ட்ரெஸ் என்னோட ஸ்டைலிஸ்ட் கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியல. கேட்கணுமா? ஆனால் கண்டிப்பாக டான்ஸ் ஆடுறேன். டான்ஸ் ஆடுறீங்க? என்ன பாட்டுக்கு ஆடுறீங்க? என்னோட ஒன் ஆஃப் த சாங்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஆடுறேன். ஓகே. பிக் பாஸ் போனால் எப்படி 100 நாள் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? 100 நாள் இருந்துருவீங்களா? கண்டிப்பாக இருப்பேன். ஏன் எப்படி சொல்கிறீங்க? நிறைய பேர் வந்து பிக் பாஸ்க்குள்ளே போனவங்கலாம் என்னங்கடா ஜெயில் மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, இருந்துட்டு ஃபுல்லாக என்னதான் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக பார்த்து வந்துடணும். ஓகே. அப்போ நீங்கள் பிக் பாஸ்க்குள்ளே இப்போ வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மைண்ட் செட்டா அவே ஃப்ரம் ஃபோன், சோஷியல் மீடியா, என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டாம், ஜாலியா நம்ம பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு மல்லாக்கப்படுத்திட்டு அந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்குமா? யூ ஷுட் ஜஸ்ட் யூட்டிலைஸ் இட். ஓகே. பிக் பாஸ்க்குள்ள போன உடனே விஜய் சேதுபதி அவர்கள் தான் இருப்பாங்க. அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்பேன். ஞாபகம் இருக்கா சார்ன்னு கேட்பேன். ஓகே. எப்படி சார் பிக் பாஸ்லாம் ஹேண்டில் பண்றீங்க அந்த மாதிரிலாம் கேட்பீங்களா? அவருக்கு இதெல்லாம் ஜுஜுபி நினைக்கிறேன், ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவார்ல. அவர் செம்மையா பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம். ஓகே. இப்போ வந்து பிக் பாஸ்ல ஒரு 20 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. 20ல நீங்க ஒரு ஆளு. 19 பேரும் உங்களை ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. என்ன பண்ணுங்க? அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்க மீன்ஸ் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க. அடிக்கிறாங்க. நல்லா தான் இருக்கு, ஸ்கூல் பண்ணி பாருங்க. என்ன கொடூரம் அப்படினா எப்படி இருக்கா? அப்பனா நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு அர்த்தம்ல. ஓகே. 19 கண்டஸ்டன்ட்ஸும் எனக்கு அகைன்ஸ்டா இருக்காங்கன்னா then I am the good contestant there. லைக் அவங்களுக்கு குட் காம்படிஷன் கொடுக்குறேன். ஓகே. ஸோ டைட்டில் வந்து என்னன்னா தேஜு பிக் பாஸ்ல இருக்காங்க, 9th கண்டஸ்டன்ட்டாக வராங்க. எஸ். இருங்க 9th வேணா 14 வச்சுக்கலாம். 14 அது என்ன? February 14 என்னோட பர்த்டேவா? ஓகே. February 14 மே 14 அதனால 14th கண்டஸ்டன்ட் வச்சுக்கலாம். 14 கண்டஸ்டன்ட்டா வரலாம். ஓகே. இப்போ வந்து இது வரைக்கும் தேஜுக்கு எத்தனை ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு பாட்டுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்றீங்களா? எனக்கு எப்படி தெரியும் சின்ன வயசுல வந்திருக்கா இல்லையா? ஆக்சுவலா ஒரு 5 இயர்ஸ் பேக் வரைக்கும் வந்தது. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எதுவுமே பெருசா வரல. இப்போ ரீசன்ட்டா எதுவும் இல்லையா? இப்போ எதுவுமே பெருசா. 5 வருஷமா இல்லையா? 5 வருஷமா நடுவுல வந்திருக்கும், பட் தெரியல. ஆனா நோட்டீஸ் ஆகுற மாதிரி எதுவும் வரல. ஏன் அப்படி வரல? ஏன்? சின்ன வயசுல தாங்க பயங்கரமா பசங்க வந்து பின்னாடி வருவாங்க. இப்பெல்லாம் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இப்பெல்லாம் பெருசா அந்த டைம்ல தான் அந்த ஃபாலோ பண்றது, காலேஜ் வெளியில நிக்கிறது, இதெல்லாம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாம் அடல்ட் ஐட்டம்.
என்ன பண்றது? ச்சே, வயசாயிடுச்சு. ஆமா, அது நான் வெளியில சொல்லாம அடல்ட்டுன்னு. ஓகே, நீங்க யாருக்காவது யாருக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேருக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்க? நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். எத்தனை? இப்போ உங்க கவுண்ட் வேணும், அது ஒரு கண்டென்ட் ஆகணும், அப்படிதானே? எத்தனை நல்லா தான் இருக்கும். ஓகே, சொல்ல மாட்டேன். ஓகே. ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருந்திருக்கேன், அப்படி வேணா சொல்றேன். ப்ளூரல் தான், சிங்குலர் இல்ல, ப்ளூரல். ஆனா நான் எவ்வளவு சொல்ல மாட்டேன். ஓகே. 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. இப்படி மேல பாக்க இல்ல, நீங்க கவுண்டர் போடுவாங்க, வேற ஒண்ணு இல்ல. அதுக்கு ஏதாவது பண்ணா நானே கேப் கொடுத்துப்பேன். ஐ திங்க் இது வந்து எடிட்டருக்கு எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் ரைட். இப்போ தேஜுக்கு வந்து என்ன மாதிரி ப்ரொபோஸ் பண்ணா பிடிக்கும்? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சொல்றதை விட ஐ கெஸ் மேபி ஐ வாண்ட் டு மேரி யூ சொன்னா எனக்கு பிடிக்கும். ஓகே, ஐ லவ் யூ, இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படின்னு சொல்லணும் இல்ல? ஆமா ஆமா. ஓகே, கேப் விட்டேன். புரியுது. இந்த கேப் தானே உனக்கு வைக்கிற ஆப்பு. ஆக்சுவலா நீங்க வந்து என்ன சொல்ல போகிறாய்னு ஒரு படம் வந்து நீங்க உங்களுடைய முதல் படமா, அது வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரு ஜெம்மா இருந்திருக்கும், நம்ம ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் அவர்கள் சில விஷயங்கள் பேசினதுனால அவருடைய கெரியர்ல இன்னமும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஐ மீன் சோசியல் மீடியா நிறைய வந்துட்டு, அது உங்களுக்கும் அஃபெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? டைரக்டா அஃபெக்ட் ஆகல கண்டிப்பா, பட் இன்டைரக்டா எப்படி ஆச்சுன்னா, நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேனே பார்க்கலன்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. ஓகே. என்ன சொல்ல போகிறாயில, ஒரு பார்த்தவங்க வரைக்கும் எனக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இன்னுமே எனக்கு மெசேஜஸ் வரும் இன்ஸ்டாகிராமில், நான் என்ன சொல்ல போகிறாய் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கீங்க, டெபியூட்டன்ட் மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு வைட் ரேஞ்சில் ரீச் ஆகலைன்ற ஒரு எஃபெக்ட் ஆச்சு தவிர்த்து, பட் டைரெக்டாக எனக்கு எதுவுமே எஃபெக்ட் இல்லை. லைக் ஆஃபர்ஸ் வராமல் இருக்கிறதும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் இது பிளாக்மெயில் உடனே சைன் பண்ண படம். அப்படியா? என்ன சொல்ல போகிறாய் ரிலீஸ் ஆன உடனே சைன் பண்ண படம் பிளாக்மெயில். இது வெளில வர ரிலீஸ் ஆகி இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. இவ்வளவு லேட் ஆயிடுச்சுல. ஓகே, எல்லாரும் கேட்பாங்க. ஆமாமா, இல்ல கரெக்ட், நீங்க கேக்குற மாதிரி தான். நீங்க எல்லாரும் எல்லா இன்டர்வியூஸ்லயுமே ஆல்மோஸ்ட் என்கிட்ட கேட்டது என்னன்னா, ஒரு 4 வருஷம் பிரேக் ஆயிடுச்சு உங்க படமே வந்து, நீங்க காணாமலே போயிட்டீங்கன்னு நினைச்சோம், லைக் நீங்க வேனிஷே ஆயிட்டீங்கன்னு நினைச்சோம். பட் நோ, நான் 3ஆம் கண்ணுன்னு ஒரு படம் பண்ணேன், பிளாக்மெயில் பண்ணேன், தெலுங்குல 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே இந்த 4 years ஆஃப் ஸ்பேன்ல தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். ஐ கெஸ் ஃபார் அ டெபியூட்டன்ட் ஃபார் அ டெபியூட்டன்ட் அவங்களோட மூவி அவ்வளோ ஒர்க் ஆகாத பட்சத்தில் ஐ கெஸ் இட்ஸ் அ குட் பிரேக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் நீங்கள் பண்ண படங்களில் இப்போ எண்ட் ஆஃப் தி டே நம்ம இதை இன்னும் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சிருக்கலாமே, தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து அடுத்தடுத்த படங்கள் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் வந்து இன்னமும் இருக்கா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்கள்கிட்ட பேசினதுக்கு அப்புறமும் சரி, உங்கள் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டேக் இட் ஈஸி பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. பட் அது எப்படி எல்லா டைமும் முடியும்? எனக்கு கண்டிப்பாக ஒரு பர்சனல் லைஃப்ல வேணா அப்படி இருந்துடலாம். ப்ரொஃபஷனல்ல அது நான் இன்டர்வியூஸ்லயே சொல்லியிருக்கேன், அதுக்குன்னு நான் கஷ்டமாவே ஃபீல் பண்ணலன்னு கிடையாது. கண்டிப்பா there are times that I felt bad, like I've sat and cried, like stress ஆயிருக்கேன், டிப்ரெஸ் ஆயிருக்கேன், எல்லாமே இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். கண்டிப்பா அதுவே லைஃபா மாற்றக்கூடாதுன்றது வந்து என்னோட பாலிசி. லைக் இஃப் யூஆர் டிப்ரெஸ்ட், இஃப் யூஆர் ஸ்ட்ரெஸ் அபவுட் சம்திங், அதுவே லைஃபை மாற்றிட்டா தென் உங்களால் ப்ராக்ரெஸ் ஆக முடியாதுன்றது வந்து என்னோட தாட். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப். ஓகே, என்னோட லைஃப்பில் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, என்னோட ஃபஸ்ட் படத்துலேருந்தோ ஏதோ ஒன்று எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அதுக்கான பிரேக் இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்று வரும், அதுலேருந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணுன்றது வந்து அந்த டிப்ரெஷனும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த அழுறதும் வந்து ஒரு நாளைக்கு அது ஒரு 1 hour அதுக்கு மட்டும் ஒதுக்கி வச்சு அதை ஃபீல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா யூ வில் ஸ்டார்ட் progressing in life. நான் நம்புற ஒரு விஷயம், whatever feeling that you have, sad, happy, depression, stress, whatever feeling you have, completely feel it. அப்பதான் அதுக்கான ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் இருந்து யூ கேன் கோ ஸ்டெப் ஃபார்வர்டுன்றது நான் எப்பவுமே யூஸ் பண்ற ஒரு விஷயம். எனக்கு கோவம் வந்தா கூட அது முடியறதுக்கு டைம் ஆகும், ஆனா அதை நான் ஃபுல்லா ஃபீல் பண்ணி முடிப்பேன். என் கோவத்தை மொத்தமா நான் முடிச்சிட்டு தான் நான் வந்து அதுக்கப்புறம் திருப்பி பேச ஆரம்பிப்பேன். ஏன்னா நம்ம கோவத்தில் எதுவும் பேசிடக்கூடாது, வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்றது வந்து கொஞ்சம் நான் கேர்ஃபுல்லாக இருக்கிற விஷயம், விட்டுறக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி தான் எல்லாமே. யூ மேபி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒர்க் ஆக இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நான் இது எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம், பேக் தென் ஐ வாஸ் நாட், நான் எஸ்கேப் ஆகிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு சேட் வருதுன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகி அவாய்டண்ட்டாக இருந்தேன்.
ஓகே Like I don't want to deal with this, let me go to the next deal with this, let me go to the next ன்னு இருக்கும்போது it really suppresses your entire soul. அது வந்து நம்மள ஒரு மாதிரி it will put you in a cage ன்னு நான் நம்புறேன். So when you start feeling everything, then everything changes around you, then automatically universe will start giving things to you. ஓகே டம்ப் ஆக வேணா அப்பப்ப பிளாஸ்ட் ஆயிரும். ஆனா நீங்க சொல்றது பார்த்தா உங்க கோவத்தை நீங்க முடிக்கிறதுக்குள்ள பக்கத்துல இருக்கிறவன் என்ன பாடுபடும்? அது கரெக்ட். இல்ல கரெக்ட். அது கரெக்ட். நான் என் கோவத்தை முடியறதுக்குள்ள பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆங்ஷியஸ் ஆயிடும். அது கரெக்ட். பட் அது நான் வந்து கன்வே பண்ணிடுவேன். எனக்கு கோவம் வந்திருக்கு, எனக்கு இவ்வளோ டைம் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது எப்போ முடியும்னு எனக்கு தெரியாது. நான் முடிகிற டைமுக்கு நானே பேசிடுவேன். அது வரைக்கும் எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் வேணும். ஓகே பாவம் தான் பக்கத்துல இருந்தீங்களா? ஓகே இந்த பிரேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரேக்கப் டைம்ல பொதுவா எப்படி பிரேக்கப்ல இருந்தா எப்படி வெளியே வருது? நிறைய பேர்லாம் இன்னும் வந்து பிரேக்கப்ல இருந்து எப்படி என்னால மேக்னா மறக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி பொண்ணுங்கள்ல நிறைய பேர் என்னால ராம மறக்க முடியல, இந்த மாதிரி நான் ஈக்குவலா பண்ணணும்ல, அது வேற கேட்பான், ஏன்டா பசங்க மட்டும்தானா அப்படின்னு கேட்பான். அதனால கேட்குறேன். ஏங்க அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் நான் இல்லைங்க. எல்லாருக்குமே ஒரு விதமாக தான் ஒர்க் ஆகும். எனக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி தான், நான் ஃபீல் பண்ணி அழுது முடிச்சு அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக அதுக்கு வெளியில் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகும், டைம் எடுக்கும். ஓகே அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டா தானா யூ வில் கம் அவுட். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபீல் வாட் யூ ஃபீல். ஓகே என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்கடா. என்ன தோன்றது 10 தோணும் நம்மளுக்கு, போய் அப்படியே அடிச்சிடலாமாலாம் தோணும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. Just feel whatever you feel, na feel it inside. Like okay fine, yeah I'm feeling it அப்படினு acceptance குள்ள வந்து 10th படிக்கும்போது 12th பையனை வந்து கிரஷா இருந்தாரு உங்களுக்கு. நீங்க நல்லா என்ன ஸ்டாக் பண்ணி நல்லா என்னோட இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து பார்த்திருக்காரு. ஓகே அந்த பையன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். தெரியலடே, அத பார்த்தேன்னு திட்டாத. I guess he's married. டச்ல இல்ல. ஓகே கல்யாணம் ஆகலனா she still Tejo is here. இல்ல சாரி. இல்ல இப்போ right now something else is going on. So கடைசில ஒன்னு கிடைச்சிருச்சுப்பா. சிங்கிள்ன்றாங்க, எனக்கு என்ன ஒண்ணும் புரியல. நான் உங்களை பத்தி சொன்னேங்க, நீங்க என்ன எங்கேயோ போறீங்க? நான் அதான் சொன்னேன், எங்க கிரீன் ஷர்ட் ஒயிட் அதெல்லாம் சொன்னேன். ஆமா ப்ரோ இப்பலாம் வராதீங்க ப்ரோ, நாங்க 2 பேர் இருக்கிறோம் ப்ரோ. கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏன்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரியா? ஆக்சுவலா நீங்க ஒரு பாக்ஸிங்லாம் கத்துக்கிறீங்க, பாக்ஸரும் கூட அப்படின்றத கேள்விப்பட்டோம். பாக்ஸர் கம்ப்ளீட்டர் இல்ல, கத்துட்டு இருக்கேன். ஓகே பட் நீங்க போய் ஸ்டேஜ்ல பாக்ஸிங் பண்ணீங்க அப்படின்னா போய் பஞ்ச் பண்ண வேண்டியலாம் அவசியமே கிடையாது. இப்படி திரும்பி பார்த்தாலே விழுந்துருவாங்கன்றீங்க. பார்த்தாலே போதும் பறந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு 4 பேர் வாழ்க்கையில இருந்தா ஒன்னும் இந்த டிலூஷனல் வேர்ல்ட்லயே வாழ்ந்துருவோம். அது கட்டானே அது காலியாயிடும். ஓகே சோ thank you so much தேஜோ. ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க, ரொம்ப வைபா இருக்கீங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்க உங்க தாட்ல ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. சோ அடுத்தடுத்து நிறைய படங்கள், இப்போ பிளாக்மெயில்ல நீங்க வந்து அழு வச்சு நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்து நிறைய படங்கள்ல பாசிட்டிவாகவும். அதனால எல்லா இன்டர்வியூல சிரிச்சுட்டே இருக்கேன். நீங்க இதுல சிரிச்சுட்டு பாத்தீங்கன்னா அதுல அழுது பாப்பீங்க. அந்த மாதிரி தமிழ்ல கொஞ்சம் அழுகிற மாதிரி தெரியுதா? ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது நிறைய படங்கள் பண்ணி நிறைய சக்ஸஸை நீங்கள் பார்க்கணும். பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன், ஃப்ரம் த ஹார்ட் கேட்டுக்கிறேன். சோ ஸ்வீட், தேங்க்யூ சோ மச். எப்படா அந்த தேங்க்யூ சொல்லுவான்ற மாதிரி இருக்கு. இல்ல அப்பலாம் நீங்க கேளுங்க, இன்னும் ஒரு 10 கேள்வி உங்ககிட்ட பேச நல்லா இருக்குங்க. நான் பேசிட்டே இருப்பேன்ல, அதனால நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் கட் பண்ணிடாதீங்க.